ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நாம் தற்பொழுது ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் இருக்கிறோம். இந்த தாயார் சன்னதியில் தற்பொழுது ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் சன்னதியில் தற்போது மிக விசேஷமாக தாயாருக்காக எம்பெருமான் கொடுத்த அத்தியனோற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்ரீரங்கத்தில் பற்பல உற்சவங்கள் எம்பெருமானுக்கு நடப்பது போல் தாயாருக்கும் நடக்கும். உதாரணத்துக்கு அத்தியனோற்சவம், அடுத்ததாக வசந்தோற்சவம், அப்புறம் பூச்சாத்து உற்சவம், இந்த மாதிரி நிறைய உற்சவங்கள் பெருமாளுக்கு நடக்கிற மாதிரியே தாயாருக்கும் நடக்கும். அதுல தாயாருக்கு இந்த சன்னதியில நடக்கக்கூடிய அத்தியனோற்சவம் பெருமாளுக்கு மொத்தம் 21 நாள் நடக்கும். ஆனா தாயாருக்கு ஒரு சின்ன அதுல பாதி நாளாக 11 நாட்கள் தாயாருக்கு அத்தியனோற்சவம் நடக்கும். இதில் முதல் 5 நாள் பகல் 10 உற்சவம் வெகு சிறப்பாக தாயார் சன்னதி வெளியில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய குரு மண்டபத்தின் முன்பாக அரையர் சுவாமிகளும் மேற்கொண்டு அங்கே சேவிக்கக்கூடிய சுவாமிகளும் அந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கக்கூடிய சுவாமிகளும் அமர்ந்து கொண்டு இன்று முதல் 5 நாட்களில் முதலாயிரம், அடுத்ததாக பெரிய திருமொழி, திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஆகிய பாசுரங்களை சேவித்து தாயாருக்கு சமர்ப்பிப்பார்கள். இதில் வெகு சிறப்பாக இந்த பகல் 10 4ஆம் திருநாளில் வெகு சிறப்பாக நம்பெருமானுக்கு நடப்பது போல் முத்துக்குறி எனும் வைபவத்தை அரையர் சுவாமிகள் நடத்தி வைப்பார்கள். இது நேராக சேவித்தால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக அடுத்த 5 நாள் தாயாருக்கு ராப்பத்து எனும் சேவை நடைபெறும். அந்த ராப்பத்து சேவையில் நாம் இங்கே சேவிக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சேர்த்தி மண்டபம், பங்குனி உத்தர சேர்த்தி மண்டபத்தில் தாயார் எழுந்தருளி வெகு சிறப்பான திருவாராதனம் கண்டருளி அடுத்ததாக அரையர் சுவாமிகள் தொடங்க நம்முடைய சுவாமிகள் அனைவரும் சேவிக்க திருவாய்மொழி, நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி, அதில் ஒவ்வொரு நாளும் 200 பாசுரங்கள் சிவீதமாக தாயாருக்கு சமர்ப்பணை செய்யப்படும். அதில் நம் பெருமாள் சேவித்தோம். திருமாமணி மண்டபத்தில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அப்படி இருப்பார். அந்த இடத்தில் சேவித்தபடி அங்கே ஆழ்வார்கள் 2 பக்கமும் இருந்தனர். இங்கே நாம் ஆழ்வார்களை இங்கே சிலாரூபமாக ஒவ்வொரு இடத்திலும் சேவிக்கலாம். ராமானுஜர், அடுத்ததாக ஒவ்வொரு ஆழ்வார்களும் இங்கே 2 பக்கமும் இங்கே நாம் சேவிக்க முடியும். ஆக அந்த ஆழ்வார்களும் இங்கே இருக்கிறார்கள். இங்கே சுவாமிகள் இந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிக்க திருவாய்மொழி ஒவ்வொரு நாளும் 200 பாசுரங்கள் சேவித்து அந்த கடைசியாக நம்மாழ்வாருடைய இங்க மோட்சம் அதெல்லாம் கிடையாது. இந்த திருவாய்மொழி சேவாகாலம் முடிந்து பூர்த்தியாக 3000 பாசுரம் நடக்கும். கடைசியாக 11ஆவது நாள் இயற்பா எனும் வெகு சிறப்பான அடுத்த 1000 பாசுரம். ஆக தாயார் இந்த ஒரு 11 நாட்களில் எம்பெருமான் 21 நாட்களில் கண்டருளிய வைபவத்தை தாயார் 11 நாட்களில் இந்த திருவாய்மொழி, தன் தமிழ் மாறன் அருளி செய்த திருவாய்மொழி மற்றும் ஆழ்வார்கள் நமக்கு தந்த இருக்கக்கூடிய பாசுரங்கள் ஆக 4000த்தையும் தமிழ் மொழிக்கு சிறப்பான இந்த இயல் இசை நாடகம் என கூறக்கூடிய இந்த திருவாய்மொழி முதலான 4000 பாசுரங்களையும் தாயாரும் செவிமடுத்து நம் அனைவரையும் அருள்வார். ஆக இதையும் நாம் சேவித்து நல்ல அருள் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.